ஓப்பனிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கேங்கையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பிளாக் கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பிளாக் கிங்ன்றவன் யாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவன் எந்த இடத்துக்கு போனாலுமே இவனை தவிர அங்க இருக்க எல்லாரோட கண்ணையும் காட்டிட்டு தான் இவன் பேசுவான். இவன் என்ன பண்ணணும்னாலும் பண்ணுவான். அதே மாதிரி தான் வந்துட்டு இவன் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன் பிளாக் கிங்ன்றது யாருக்கும் தெரியாது. இன்னொரு சைட்ல நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா இவளோட பேரு ஷாஹு. அதாவது இவ வந்துட்டு காசு கொடுத்தா என்ன வேலைனாலும் செய்வாங்க. என்ன வேலைனாலும் அவளுக்கு உயிரை பத்தியும் கவலை இல்லை, எதுவும் கவலை இல்லை. அவ எதுக்காக காசுக்காக இவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்றதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும். இப்போ அவளுக்கு என்ன ஒரு அசைன்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு பிளாக் கிங் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாராலையும் அவனோட முகத்தையை பார்க்கவே முடியறதில்ல. அவனோட ஆளுங்க வந்து முதல்லையே இருக்கிற இடத்துல இருக்க எல்லாரையும் கண்ணெல்லாம் கட்டிட்டு தான் அவனை அங்கே வர வைக்கிறாங்க. ஸோ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில ரூமர்ஸ் எல்லாம் அவனை பற்றி வருது, அவன் கேன்னு சொல்லிட்டு அது உண்மையா இல்லையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அசைன்மெண்ட்டு. அவன் ஃபேஸை யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் அதே நேரத்துக்கு அவன் கேவான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் தான். இது உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். என்ன கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எனக்கு ரிஸ்கெல்லாம் வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இன்னி கவலைப்படாது, ஆனால் 1 மில்லியன் வந்து எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு கேட்குறா. இப்போதான் நம்ம ஹீரோயின் ஷாஹோவோட ஃபேஸையும் ரிவீல் பண்ணுறாங்க. அதே நேரத்துக்கு வந்துட்டு அங்கே கூட ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோயினோட ஏஜென்ட்டு. இவனுக்கான வேலையெல்லாம் அவன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறான்றதை காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட கேங்கில் வந்து அடியாளுங்களை மறுபடியும் செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆனால் இன்டர்வியூலாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக ஹீரோவோட ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே இன்டர்வியூக்கு வந்த எல்லாருக்கும் கட்டி விட்டுடுறாங்க. ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வேற மாறு வேஷத்தில் ஆம்பளை பையன் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கா இல்லையா. ஹீரோ வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினை தான் பார்க்குறான். பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிடுறான் போல. நீ என்ன நினச்சி எதுக்காக இந்த தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஐயோ செத்தண்டா அப்படின்னு தோணுது. இவ வேற ஹீரோவோட ஃபேஸை வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணில் வேற வீடியோ கேமரா வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்துக்கு நான் கேவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதானே இப்போவே நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயினும் எப்படியாவது கண்கட்டு கட்டி ஹீரோவை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவளால் முடியல, இருக்கமா கண்ணையும் பிடிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில் வந்துட்டு பார்த்தா ஹீரோ வந்து அங்கே இல்லை, ஹீரோயின் மட்டும் தான் எழுந்துக்கிறா. அந்த நேரத்துக்கு பக்கத்துலேயே என்னோட ஃபோட்டோ தானே உனக்கு வேணும், இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனோட ஃபோட்டோவை சும்மா வரைஞ்சி வச்சுட்டு இவளுக்கு இன்னைக்கு நைட்டுக்கு நீ என் கூட இருந்ததுக்கு உனக்கு காசு அப்படின்னு சொல்லி காசையும் வச்சுட்டு போயிருக்கான்.